Hello, welcome to Mekitiki. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for creating these kinds of, for igniting me a spark of these kinds of technical videos in public domain. And I would like to thank Almighty, my God, for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students, and subscribers for their continuous support and encouragement. Today's topic of interest is rolling. We know that the process of rolling அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பை ரெண்டு ரோலர்ஸ்க்கு நடுவில் கொடுத்து அதோட ஷேப் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ரோலிங். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரோலர்ஸ். இந்த ரோலர்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இது மெட்டல் ஃப்ளோ டைரக்ஷன் அப்படின்னா ஸோ அலாங் த மெட்டல் ஃப்ளோ டைரக்ஷன் ரெண்டு ரோலர்ஸ் ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஜென்ரலாக இந்த மாதிரி ரெண்டு ரோலர் இருக்க சிம்பிளாக சிம்பிள் ரோலிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ரோலர்ஸ் வேரியாக அதோட பேர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக ரோலிங் அப்படின்றது போத் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கோல்டு ஒர்க்கிங் ரெண்டுலேயுமே பண்ணலாம். ஹார்ட் ஒர்க்கிங்கில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் இருந்தாலே போதும், நல்லா ஷேப் சேஞ்ச் நடக்கும். இதே உங்களுக்கு கோல்டு ஒர்க்கிங்கில் பண்ணோம்னா அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இங்கே செக்ஷன் 1 எடுத்துக்குவோம், இது செக்ஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் V1 அப்படின்ற வெலாசிட்டியில் போகுது, செகண்ட் செக்ஷனில் V2 அப்படின்ற வெலாசிட்டியில் வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா V1, ஓகேங்களா, V1 இஸ் லெஸ்ஸர் தென் V2 அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? V1 இஸ் லெஸ் தேன் V2. ஏன்னா இங்கே ஏரியா ப்ராட் ஏரியா. ஓகேங்களா? இங்கே ஏரியா கம்மி. ஓகேங்களா? அண்ட் வி நோ தட் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஒர்க்ஸ் ஹியர் ஆல்சோ. ஓகேங்களா? ஜென்ரலாக கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃப்ளூயிட்ஸுக்கு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கேயும் இட் இஸ் அப்ளிகபிள், 100% அப்ளிகபிள். ஸோ A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2. ஸோ இங்கே ஏரியா ஜாஸ்தி, வெலாசிட்டி கம்மி. இங்கே ஏரியா கம்மி, வெலாசிட்டி ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த இனிஷியல் ரோலிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், அப்சல்யூட்லி த ரோலிங் இஸ் அ பல்க் ஃபார்மிங் ப்ராசஸ் அண்ட் மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க்கிங்கில் பண்ணுவாங்க. அண்ட் ரோலிங் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ். ஸோ நான் இது சொல்லியிருந்தேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி அவுட்லெட், ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரிப் ஆஃப்டர் ரிடக்ஷன் இஸ் மோர் தென் வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரிப் பிஃபோர் ரிடக்ஷன். அதாவது என்ட்ரியை விட எக்ஸிட்டில் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரோலர் வெலாசிட்டி இன்டர்மீடியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ V1 விட ரோலர் வெலாசிட்டி ஜாஸ்தி, அதை விட V2 ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ ரோலர் VRன்னு வச்சுக்கலாம். ஓகே. இந்த மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நோ ஃபெயிலியர் ஆஃப் தி மெட்டல் மெட்டீரியல் நடக்கும். ஓகேங்களா? மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸில் தெர் இஸ் நோ ஃபெயிலியர் ஆஃப் மெட்டீரியல். தட் மீன்ஸ் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஃபெயிலியர்னால் கட் ஆகணும், கட்டிங், இல்லைனா ஷியரிங். ஸோ அதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரோலிங் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணும்போது அதை பல்க் ஃபார்மிங் ஆப்ரேஷனை சொல்கிறாங்க. இந்த பல்க் ஃபார்மிங் ஆப்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் அண்ட் சியர் லோடிங் ஆக்ட் ஆகுது. டிஃபார்மேஷனுமே பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் அண்ட் சியர் டிஃபார்மேஷன் தான் நடக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு ஈக்குவேஷனில் சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா y is the function of x. ஓகேங்களா? y is the function of x. ஸோ நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் ஸ்ட்ரெஸ் y ஆக்சிஸ்லேயும் ஸ்ட்ரெயின் x ஆக்சிஸ்லேயும் போடுவோம். தட் மீன்ஸ்
எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? எவ்வளோ ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா we need to understand the stress strain diagram. ரோலிங் ஆப்ரேஷனில் வந்து there is an huge importance for this stress strain diagram. ஈவன் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா the stress strain diagram is very very important. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதை வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயினும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ திஸ் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபார் சிம்பிள் எம்எஸ் காம்பனண்ட். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் எம்எஸ் காம்பனண்ட்டை வந்து அல்டிமேட் டென்சைல் டெஸ்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். டென்சைல் லோடு வந்து கொடுக்குறோம். டென்சைல் லோடு கொடுக்கும்போது we know that it is starting point. இது வந்து ப்ரொபோஷனல் லிமிட், எலாஸ்டிக் லிமிட், அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட், இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸில் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் த ஆக்ஷன். ஓகேங்களா? அதாவது ஷேப் சேஞ்சிங் ஆக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா we know that in metal forming process it is occurring at plastic zone. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு மேலே தான் வந்து நடக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு மேலே தான் வந்து நடக்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிளாஸ்டிக் ஜோனில் வந்து நடக்கும்போது அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து பிட்வீன் ஈல்டு பாயிண்ட் அண்ட் அல்டிமேட் பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸே நடக்கும். ஓகேங்களா? தட் இஸ் வை த மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் ஜென்ரலாக வந்து கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸில் வந்து பண்ணும்போது அதோட காம்பனண்ட்டோட அல்டிமேட் லோடு வந்து இட் வில் பிகம் மோர். ஓகேங்களா? பிகாஸ் we are doing strain hardening. ஓகேங்களா? கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து we are doing strain hardening. அப்படி ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பண்ணும்போது ஈல்டு பாயிண்ட்லேருந்து லோயர் ஈல்டு பாயிண்ட்லேருந்து அல்டிமேட் பாயிண்ட் வந்து ரைஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் த ஷேப் சேஞ்சிங் ப்ராசஸ் இன் கோல்டு ஒர்க்கிங். ஓகேங்களா? வேறஸ் ஹாட் ஒர்க்கிங்கில் பண்ணும்போது இந்த கேசஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்காது. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் வந்து பிட்வீன் ஈல்டு பாயிண்ட் அண்ட் அல்டிமேட் பாயிண்ட் நடக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரோலிங் பண்ணும்போதுமே வந்து ரோலிங் ஸ்ட்ரெஸ் இஸ் பிட்வீன் ஈல்டு பாயிண்ட் அண்டு அல்டிமேட் பாயிண்ட். ஓகேங்களா? தட் இஸ் சிக்மா y is less than stress produced at the bar and it is less than ultimate stress. ஓகேங்களா? அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்னா த இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் த மெட்டல் ஃபார்மிங் இஸ் பிட்வீன் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அண்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் அண்டு சிக்மா ஒய் அண்டு sigma u. ஓகேங்களா? and we know that the different types of a metal forming process based on type of workpiece. so bulk forming process, sheet metal forming process னு இருக்கு. so bulk forming processல வந்து hot working, cold working, rolling, forging, extrusion இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க. sheet metal formingல வந்து shearing, bending, drawing etc இதெல்லாமே சொல்லுவாங்க. and based on the operating temperature வந்து பார்த்திங்கன்னா cold working, hot workingனு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னா இட் இஸ் பிலோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர். ஹாட் ஒர்க்கிங் அப்படின்னா வந்து எபோவ் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர். இது ரெண்டுக்கு நடுவில் வந்து வார்ம் ஒர்க்கிங் ஒன்று இருக்குது. ஸோ வார்ம் ஒர்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. வார்ம் ஒர்க்கிங் அப்படின்றது வந்து இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ ப்ராசஸ், தட் இஸ் கோல்டு ஒர்க்கிங் ப்ளஸ் அனிலிங். கோல்டு ஒர்க்கிங் அண்ட் அனிலிங் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் ஆப்ரேஷன்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரோலிங் ஆப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்மேஷன் இஸ் டன் பை கம்ப்ரஷன் அண்ட் ஷியர். therefore compressive load is acting plus shear is happening. இது வந்து பல்க் ஃபார்மிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க்கிங்கில் தான் வந்து ஜென்ரலாக வந்து ரோலிங் பண்ணுவாங்க. கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து இதில் சேஞ்ச் ஆகும். ஸ்குவீசிங் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். அண்ட் இப்படிலாம் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரோலிங் ப்ராசஸில் வந்து
ரோல் செப்பரேட் ஃபோர்ஸ்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ரோலிங் டயாமீட்டரை வந்து ரோலிங் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ரோலர்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த வழியாக வந்து நம்ம ஷீட் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். இப்போது செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பிட்வீன் திஸ். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் வந்து நடக்கிறது தான் வந்து ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ். இங்கே தான் வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த செப்பரேஷன் நடக்கணும். செப்பரேஷன் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெட்டல் வந்து இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பெண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ரெடியூஸ் பண்ணணும், ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரோலிங்கோட ரேடியஸை வந்து கம்மி பண்ணணும். தட் இஸ் ஆல். ஓகேங்களா? இல்லை நான் வந்து இங்கே வந்து 2 ரோலர் இருக்குது, 3 ரோலர் இருக்குது, ஜஸ்ட்டு வந்து ஒரு இப்போ மெட்டலை வந்து நான் பெண்ட் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இந்த டாப் மோஸ்ட்டில் இருக்கிற ரோலரில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா when compared to these rollers இந்த ரோலரோட டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 1 2 3 இருக்குது அப்படின்னா 1 ஈக்குவல் டு 2 பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இட் இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 1 and 2 அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அண்டு roll forming process stage wise bending of metal strip under the series of rolls. ஓகேங்களா? சீரீஸ் ஆஃப் ரோலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோல் ஃபார்மிங் ஆப்ரேஷன்ஸ்லையுமே வந்து இந்த பெண்டிங் அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? எடுப்பில் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் பிளேட் இருக்குது, அதை வந்து நான் வந்து சிலிண்டரிக்கலாக மடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜை தான் வந்து நான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ரோலிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து டிராஃப்ட். ஓகேங்களா? டிராஃப்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் இருக்குது, இது வந்து இந்த ரெடியூசிங் டயாமீட்டரை வந்து நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் T1 அண்ட் திஸ் இஸ் T2. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் திக்னஸ் மைனஸ் ஃபைனல் திக்னஸ் அப்படின்றது தான் வந்து டிராஃப்ட். ரோலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். திக்னஸை வச்சு தான் வந்து எல்லாமே வரும். ஓகேங்களா? அண்டு பர்சன்டேஜ் ஆஃப் டிராஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா T1 மைனஸ் T2 டிவைட் பை T1 இன்ட்டு 100. ஓகே. மேக்ஸிமம் டிராஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மியூ ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இதில் வந்து மியூ அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆர் அப்படின்றது வந்து ரோலர் ரேடியஸ், அண்டு மியூ டெல்டா மேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு வந்து நம்ம சொல்லலாம். இல்லை கேபிட்டல் டி அப்படின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ரோல். இப்போ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்பர் ஆஃப் பாசஸ் அப்படின்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃப்ட் அண்ட் த மேக்ஸிமம் டிராஃப்ட். ஓகேங்களா? டிராஃப்ட் அண்ட் மேக்ஸிமம் டிராஃப்ட். The ratio of draft to the maximum draft is called number of passes. Number of passes வந்து n, கேபிட்டல் n டினோட் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா டிவைட் பை டெல்டா மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா மேக்ஸ் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ஆர். ஓகேங்களா? டெல்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு mu square r. If n is equal to 1 அப்படின்னா delta is equal to mu square by r. Therefore mu is equal to square root of delta by r. And we know that delta is the draft which is nothing but T1 minus T2. Therefore T1 minus T2 divided by r அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். And coefficient of friction mu is equal to tan beta. இந்த பீட்டா அப்படின்றது வந்து angle of bite அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? angle of bite அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோலர் கான்டாக்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கான்டாக்ட் லென்த் எல்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் இன்ட்டு டெல்டா. ஆர் அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் தி ரோலர், டெல்டா அப்படின்றது வந்து டிராஃப்ட்டு, எல்சி அப்படின்றது வந்து ரோலர் கான்டாக்ட் லென்த். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ், வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரிப் வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஆர்.
இதில் வந்து we are going to discuss some of the points to remember. த்ரெட் ரோலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் அ ரோலிங் எக்ஸ்டர்னல் டயாமீட்டரில் வந்து த்ரெட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த த்ரெட் ரோலிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு டக்டைல் மெட்டீரியல். வி நோ தட் டக்டைல் மெட்டீரியல் வந்து ஈஸியாக வந்து ஷேப் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேப் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு டக்டைல் மெட்டீரியல். Blank diameter is greater than minor diameter of the thread. So minor diameter விட blank-ஓட diameter வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். Rolling surface velocity is greater than speed of the incoming material. ஓகேங்களா? இன்கமிங் மெட்டீரியலை விட அவுட்கோயிங் மெட்டீரியலும் ஜாஸ்தியாக இருக்கும் வெலாசிட்டி, ஆஸ் வெல் அஸ் ரோலரோட வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹார்ட் ரோலிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் செக்ஷன்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் ரோலிங் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்ட்ரக்சரல் செக்ஷன்ஸ் லைக் ரைல்ஸு, ஐ செக்ஷன், ஆங்கிள்ஸு இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹை ரோலிங் மில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோலரோட டயாமீட்டருமே வந்து சேமாக இருக்கணும். டூ ரோலர்ஸ் ஆர் ஹேவிங் சேம் டயாமீட்டர். டூ ரோலர்ஸ் ஆர் ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். போத் ரோலர்ஸ் ஆர் இன் சேம் வெலாசிட்டி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. இதே வந்து 3 ஹை ரோலிங் மில் அப்படின்னா வந்து 2 லார்ஜர் பேக்கப் ரோலர்ஸ் ஆர் யூஸ்டு. பேக்கப் ரோலர்ஸ் இஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அதனால் வந்து பேக்கப் ரோலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங் ரோலர்ஸ்னால் கூட சொல்லலாம். ஒன் ஒர்க்கிங் ரோல் இஸ் யூஸ்டு. ஒன்லி ஒன் ஒர்க்கிங் ரோல் இஸ் யூஸ்டு. ஓகேங்களா? அப்புறம் யூஸ்டு டு மேக் பியரிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் டீசல் இன்ஜின். அதாவது த்ரீ ஹை ரோலிங் மில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லெஸ் பவர் கன்சப்ஷன், மோர் டிராஃப்ட் வந்து இதில் கிடைக்கும். ஓகேங்களா? மோர் டிராஃப்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 4 ஹை ரேண்டம் மில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹை ரேண்டம் மில்னால் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரோலிங் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 3 ஹை அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும். ஓகேங்களா? 4 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். டேண்டம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மல்டிபிள் ரோலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து டேண்டம். ஓகேங்களா? 4 ஹை ரோலிங் மில்ஸ், 2 ஒர்க்கிங் ரோலர்ஸ் அண்ட் 2 பேக்கப் ரோலர்ஸ் ஆர் யூஸ்டு. பேக்கப் ரோலர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா பேக்கப் ரோல்ஸ் இஸ் லார்ஜர் தேன் ஒர்க்கிங் ரோல்ஸ். ஒர்க்கிங் ரோலை விட பேக்கப் ரோல் வந்து ஜாஸ்தியாக அதிகப்படியான டயாமீட்டரில் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பேக்கப் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஸ்மாலர் டயாமீட்டர் ரோல்ஸ் ஆர் யூஸ்டு இன் லார்ஜ் ரிடக்ஷன் இன் கோல்டு ரோலிங் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸ்மாலர் டயாமீட்டர் ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ரிடக்ஷன் இன் கோல்டு ரோலிங்கில் வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் டேண்டம் ரோலிங் மில்ஸ் அப்படின்னா வந்து அதில் வந்து அனிலிங் ஆஃப்டர் ரோலிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? கிளஸ்டர் ரோலிங் அப்படின்னா வந்து ஆக்சிலரி ரோலர்ஸ் ஆர் யூஸ்டு. மோர் டிராஃப்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் கிளஸ்டர் ரோலிங் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் ஆல் அபவுட் ரோலிங் ப்ராசஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to discuss about difference between rolling and extrusion. ஏன்னா வந்து ரோலிங்கில் பண்ணுற காம்போனன்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரூஷன்லேயும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஷாஃப்ட்டு, ஐ செக்ஷனு, ஆங்கிள்ஸ் வந்து ரோலிங்கில் பண்ணலாம். ஐ செக்ஷன்ஸு, ஷாஃப்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பண்ண முடியும், ரோலிங் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன். அப்போது இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? we have to know the difference between rolling and extrusion process, since most of the common sections can be made by rolling as well as the extrusion. So first is as per power consumption, rolling will consume less power, extrusion will consume high power. And in rolling it is difficult to produce intricate and hollow sections, whereas in extrusion it is easy to produce intricate as well as the hollow sections. In rolling, poor surface finish is there. In extrusion, good surface finish can be achieved. In rolling, faster production rate. In extrusion, it is a slower production rate. And in rolling, thick sections can be rolled
whereas in extrusion light sections and light metals can be extruded like copper, aluminum, brass only can be extruded, whereas in the rolling process we can use steel, low carbon steel, medium carbon steel, and other materials. அண்டு ரோலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ப்ளஸ் சியர் வந்து இருக்கும், வேறஸ் இந்த எக்ஸ்ட்ரூஷன் ஒன்லி கம்ப்ரெஷன் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிமிலர் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காயினிங் இஸ் வெரி சிமிலர் டு எம்போசிங். அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரூஷன் இஸ் வெரி சிமிலர் டு ஒயர் டிராயிங். பிளாங்கிங் இஸ் வெரி சிமிலர் டு பியர்சிங். ஃபோர்ஜிங் இஸ் வெரி சிமிலர் டு கப் ட்ராயிங் ஆர் டீப் ட்ராயிங் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரோலிங்கில் வந்து ரோல் செப்பரேட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் வந்து பண்ணுறோம், ஒரு காம்பனண்ட் வந்து ரோலிங் பண்ணுறோம். ஸோ இந்த ரோல் செப்பரேட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து செப்பரேட் பண்ண விடாது, ஓகேங்களா. கொஞ்சம் கஷ்டப்படும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், பெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரோல் செப்பரேட் ஃபோர்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலான்னா, ரெடியூஸ் தி ரோல் டயாமீட்டர். ஜென்ரலாக வந்து ரோலரோட டயாமீட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து படிச்சிருக்கிறோம், ஓகேங்களா. ரோலரோட டயாமீட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லார்ஜ் ரிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணணுன்னா வி ஹாவ் டு யூஸ் லூப்ரிகேஷன், ஓகேங்களா. லூப்ரிகேஷன் பிட்வீன் மெட்டல் அண்ட் ரோலரை வந்து யூஸ் பண்ணலாம். ஹீட்டிங் தி மெட்டீரியல்ஸ் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது we can reduce the roll separate force and provide front and back tension of the materials. முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே வந்து இழுக்கிறது, ஓகேங்களா. அப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ரோலிங் ப்ராசஸ். ஸோ இந்த ரோலிங் ப்ராசஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டாக வந்து தனியாக உங்களோட டவுட்ஸுக்கு வந்து ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ until then, bye from Santhosh. Thanks for supporting. Thank you.